சிம்சோன் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு மனிதன், ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதன். அவருடைய பலத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. யாரு போனாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவார். அந்த அளவுக்கு ஒரு பலசாலி இல்லையா? அந்த ஒரு பலசாலி தேவனுடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதன் பூமியிலே பிறந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அதாவது அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காகத்தான் தேவன் சிம்சோனை ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக ஏற்படுத்தினார். ஆனால் அந்த சிம்சோன் தேவன் மீது உண்மையான அன்பு வைக்காதவனாய் இந்த உலக அன்பை பார்த்தவுடனே மயங்கி விழுந்தபடியினால் அவருடைய வாழ்க்கை அதே போல போயிற்று. அவருடைய வாழ்க்கை அதே போல போயிற்று. தெலீலாளை பார்த்த உடனே தேவனுடைய வார்த்தை மறந்து விட்டது. அவள் மடியில் படுக்க வைத்து கேட்கின்றாள் அல்லவா, உன்னுடைய பலத்தினுடைய ரகசியத்தை சொல் என்று கேட்டாள். முதல்ல சொல்லல, இரண்டாவது முறையும் சொல்லல, மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்ல. என்ன தெரியுமா? நீ என்ன உண்மையாய் நேசிக்கிறேன்னா நீ சொல்லுவ. தந்திரத்தை பார்த்தீங்களா? பிசாசு இப்படிதான் பண்ணுவான். தந்திரமா கேட்கிற, நீ என்ன உண்மையா நேசித்துனா நீ சொல்லி இருப்ப. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல. சரிதான் சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தையை அவ வைக்கிறான். அந்த வார்த்தையை வைத்த உடனே சிம்சோன் நம்பி அந்த வார்த்தைகளை என்ன பண்ணிட்டான்? ரகசியத்தை சொல்லிட்டான். அந்த ரகசியம் வெளிவந்த உடனே அவனுடைய சரித்திரமே தலைகீழாக மாறுது. எத்தனை தூரம் அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உருவாக்கப்பட்ட மனிதன் மாவரைச்சிட்டு இருக்கிறான். போய் உட்கார்ந்துட்டு மாவரைச்சிட்டு இருக்கிறான். கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு குருடனாய் நிலைநிறுத்தப்பட்டான். காரணம் என்ன? என் அன்பு ஜனமே, தேவன் மீது ஒரு மனிதன் அன்பு வைக்காமல் அவன் இந்த உலக அன்புக்கு அடிமைப்பட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஆகும் என்பதற்கு சிம்சோன் ஒரு எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. அன்பு வாழ்ந்த பிள்ளைகள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல விரும்ப ஒரு காரணத்தான் நான் சொல்லிக்கிட்டேன். இந்த உலக அன்பு மாயை, மறந்துடாதீங்க. உலகத்துல எந்த மனுஷங்களை அதிகமா நேசிச்சாலும் நம்பிடாதீங்க. அந்த அன்பு உங்களை ஏமாற்றும். அந்த அன்பு உங்களை வேதனைக்குட்படுத்தும். அந்த அன்பு உங்களுடைய எதிர்காலத்தையே சிதைத்து விடும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி பாருங்க, எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. அழகை நம்பி ஏமாந்த பிள்ளைகள் அநேகம் உண்டு. அறிவை நம்பி ஏமாந்த பிள்ளைகள் அநேகம் உண்டு. வீணான மாயான வார்த்தைகளை நம்பி ஏமாந்த பிள்ளைகள் அநேகம் உண்டு. அவங்க பேசுகிற வார்த்தை இனிமையாக இருக்கிறதே என்று கேட்டு தங்களுடைய எதிர்காலத்தை சிதைத்து போட்ட வாலிபர்கள் ஏராளமான பேர் உண்டு. அன்பு சொல்லுங்க, ஏராளமானவர். வாலிப பிள்ளைகள் மட்டும் அதற்கு இன்னைக்கு நிகர் அல்ல. திருமணமானவர்கள் கூட எத்தனை பேர் இன்னைக்கு சொந்த கணவனை கொஞ்சம் புதைக்கிறாங்க, சொந்த மனைவியை கொஞ்சம் புதைக்கிறாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய சொந்த மனைவியை வெட்டி குக்கர்ல வேக வைத்து அந்த இடத்துல காய வைத்து பொடியாக கரைக்க வேண்டும் ஒரு தீர்மானத்தோடு கூட ஒரு கணவனுடைய செய்தி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக அன்பு வேதனை நிறைந்தது. உலக அன்பு உங்களை மிகவும் மிகவும் ஒரு கொடுமையான பாதாளத்துல கொண்டு போக வல்லது. மறந்துடாதீங்க. அல்லேலூயா. வாலிபம் இளவயதும் மாயை, அது ஒரு கடந்து போகின்ற ஒரு காணல் நீர். நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசுவின் அன்பை விட எனக்கு இந்த உலகத்துல எந்த அன்பும் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது வாலிப பிள்ளைகளாலும் சரி, யாரானாலும் சரி, உங்க இருதயத்துல வீணான எந்த மனுஷனுக்கு இடத்தை கொடுக்காதீங்க. வீணான எந்த ஒரு மனிதன் அன்பு காட்டினாலும் நம்பி போகாதீங்கன்னு சொல்றேன். யாருடைய அன்பு நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, அம்மா அப்பா என்னுடைய கணவன் மனைவி அன்பெல்லாம் எனக்கு வேண்டாமா? வேணும். அவங்க அன்பு வேணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை உண்மையா நேசிங்க. அது உங்க கூட இருக்கும்படிக்கு இயேசுவை முதலாவது நேசிங்க. அல்லேலூயா. வேதத்துல ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். தாவீதுனுடைய மகனுடைய பேர் அம்மோன். அந்த அம்மோனுக்கு ஒரு சகோதரி முறைதான் வருவார், தாமார். நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது அப்சலோமுடைய சகோதரி தான் தாமார். அம்மோன் தாவீதுக்கு இனி ஒரு மகன். ரெண்டு பேருமே வேறு அம்மாக்களுக்கு பிறந்தவங்க தான், ஆனா ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள். இந்த அம்மோனுக்கு தாமாரை பார்க்கவே ஒரு இச்சை, சகோதரி என்று கூட என்பதனை மறந்து அதற்கு மேல அவ போய் இவளை எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும்னு ஒரு முடிவை பண்ணிட்டான். அதனால வியாதிப்பட்டவனை போல படுத்திருக்கிறான். பார்ப்பதற்கு அப்பா வர அந்த தாவீது, என்ன உனக்கு பிரச்சனை கேட்ட உடனே, நான் ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரி ஆகிய தாமாரை அனுப்புங்க, அவன் எனக்கு பலகாரம் சுட்டு தரணும், அதை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு கேட்கிறான். அப்ப எந்த அப்பாவானாலும் சொந்த சகோதரனுக்கு தானே சகோதரி பணம் சுட்டு கொடுக்குறாரு, எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க இல்லையா? அப்படிதான் தாவீதும் அனுப்பி வச்சாரு.
தாமார் நம்பி தன்னுடைய சகோதரன் அண்ணனோ தம்பியோ யாரோ தெரியல பண்ணை சுட்டு கொடுக்குறா. உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறான். நான் கொடுக்குற பண்ணத்தை அவன் சாப்பிட்டா அவனுக்கு ஒருவேளை பலன் கிடைக்குமா இருக்கணும்னு நம்பி பாசமா கொடுக்க போறா. அவன் சொன்ன வார்த்தை, நீ அங்க இருந்துட்டு தர வேண்டாம், அறைக்குள்ள கொண்டு வான்னு சொல்லி அழைக்கிறான். இவ்வளவு நம்பி கொண்டு போனா என்ன வாழ்க்கை? அவருடைய வாழ்க்கையே சிதைந்து விட்டான். சொந்த சகோதரன் செய்த வேலை. அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரை நம்புவீங்க? யாருக்கிட்ட அன்பு பாராட்டுவீங்க? நான் கேட்கிறேன். உண்மையா ஏமாற்றாத அன்பை நம்மளால இன்னைக்கு நிலைநிறுத்த முடியல. ஆனா ஏதோ ஒரு மனுஷன் காட்டுகிற அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சின்னு கூப்பிட்டோடனே போய் அன்பை என்ன பண்றோம்? இதுதான் உண்மையான அன்பு. அநேக பிள்ளைகள் சொல்லி கேட்டிருக்கிறேன், எங்க வீட்டுல எங்களுக்கு அன்பே கிடைக்கல, எங்களை எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளை எங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு எங்களை நேசிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு எங்களை கேர் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு எங்ககிட்ட பாசம் காட்டுறாங்க தெரியுமா? இத மாதிரி ஒரு அன்பு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்க அவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறோம்னு சொல்லி மொத்தமா சந்தோஷத்தையே இழந்துட்டு நிக்கிறாங்க. மொத்தமா சந்தோஷத்தை இழந்துட்டு நிக்கிறீங்க. அன்பு ஜனமே, இன்னைக்கு சோசியல் மீடியாஸை ஓபன் பண்ணா பார்க்க முடியல. ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா அங்க ஒருத்தி வந்து பேசுறா, ஃப்ரெண்ட்ஸ் ஆப் இருக்கு, டோஸ்ட் ஆப் இருக்கு, ஓபன் பண்ணுங்க. தனியாவா இருக்கிறீங்க, இதை ஓபன் பண்ணுங்க, இதுல பேசலாம், வீடியோ கால் பேசலாம், ஆடியோ கால் பேசலாம், இதுல சேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறா. இதை கேட்டு எத்தனை வாலிபர்கள் உள்ள போறாங்க, எத்தனை வாலிபர்கள் போகிறாங்க கேட்கிறேன். இதை சோசியல் மீடியாஸ் அக்கௌண்ட்டை வச்சுட்டு எத்தனை குடும்பங்கள பிரச்சனை, ஏதோ தேவையில்லாத முகம் தெரியாத மனுஷங்கிட்ட பேசி வீணான குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை அநேகம் உண்டு. எனக்கு தெரிந்தவங்களே இருக்கிறாங்க, அநேகம் உண்டு உலகத்துல. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஆனால் ஒரே ஃபேஸ்புக்கு தான் நாங்கள் 2 பேருமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரே இன்ஸ்டாகிராம், ஒரே ஃபேஸ்புக், 2 பேருக்குமே ஒன்று தான் இருக்கு. அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் எதை பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அது நம்ம என்ன அப்படி விசேஷமா இருக்கிறதுல? நான் அதை பார்க்குறேன்னா நான் ஆண்டவருடைய பாடல்களை கேட்பேன், ஏதாவது தேவனுடைய வார்த்தைகளோடு அதை கேட்பேன். நான் தினமும் யூடியூப்ல வந்து தேவனுடைய வார்த்தையை நான் போடுறத அதிலே நான் ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நன்மைக்காக பயன்படுத்தினால் யாரும் எதுவும் செய்ய போறது கிடையாது. ஆனா மறைமுகமா இன்னைக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு உங்க ஆத்மாவை சிதைத்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல. என அன்பு ஜனமே, எல்லாம் தகுதியானது அல்ல. நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுகிறேன், நானே ஒரு ஊழியக்காரியா நிற்கிறேன், நான் மறைமுகமா ஒரு தப்பு பண்ணா கூட அதுக்கேற்ற பலன் எனக்கு கிடைத்துதான் தீரும். நான் எவ்வளவு உங்ககிட்ட பேசினாலும் என்னுடைய அளவை அவர் நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். என்னுடைய பேச்சு, என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை, என்னுடைய வழிகள் எப்படி இருக்கு என்று அவர் அறிந்துதான் என்னை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரே தவிர எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இல்லை. நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அவருடைய பார்வைக்கு. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பார்வைக்கு அவருடைய பிள்ளைகள். அவர் விரும்புவது அவர் சொல்லுகிற வழியில நீங்களும் நானும் நடக்கணும். நடந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷனை அவர் காப்பாற்றுகிறார், காப்பாற்றுகிறார். ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை காப்பாற்ற முடியாம பாதாளத்துக்கு நேராக போகுதுன்னா தேவன் மேல அன்பு பாராட்டல. அதனால மனுஷன் அன்பை பார்த்த உடனே மயங்கி கீழே விழுந்துட்டு இதுதான் சொற்பம்னு சொல்லி போறதுனால மொத்தமா இழந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கையை தெருவில் போய் நிற்கிற பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கிறது என் அன்பு ஜனமே? எத்தனை பேர் அதுக்கப்புறம் அழுறாங்க, அன்னைக்கு நான் அம்மா சொன்னதை கேட்டிருக்கலாம், அப்பா சொன்னதை கேட்டிருக்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தை நான் வந்து கேட்டிருக்கலாம், இன்னைக்கு நான் இப்படி ஒரு பாட பெற வேண்டுமான அழுகிற எத்தனை பிள்ளைகளை நான் கவனித்திருக்கிறேன். பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை வலுவ விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அழுது பிரயோஜனம் இல்லையா அன்பு ஜனமே? அல்லேலூயா. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், நான் அதை பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை அவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கின்றார். நம்ம எல்லாருமே அவருடைய அன்புக்குள்ள நிரப்படும். இந்த ஆலயத்துல இன்னைக்கு காலம் 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை பேர் அதிக நேரமா வந்து உட்கார்ந்து இருந்தீங்க? நான் பார்த்தேன், சுமார் ஒரு 9 பேர் தான் இருந்தீங்க. மீதி பேர் எங்க போனீங்க? அல்லேலூயா. எங்க போனீங்க? உலக காரியத்துக்கு நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு, தூங்குறதுக்கு டைம் இருக்கு, நமக்கான கடமைகளை செய்ய டைம் இருக்கு, வேலைக்கு போற டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா அதே வாரத்துல ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கான டைம் நமக்கு இல்லை. இன்னைக்கு எப்ப வேணாலும் போல 9:30 10 மணி 10:30 வந்து இப்படி உட்கார்ந்துட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? யாருக்காக வரீங்கன்னு நான் கேட்கிறேன். யாரை பாக்குறதுக்கு வரலைன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாங்க, அதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆலயத்துக்கு வர்றது பாஸ்டருக்காக அல்ல. பாஸ்டர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, அவருடைய கடமை அவர் உண்மையா செய்கின்றார். ஆனால் பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க அதுக்கு சரியா இருக்கணும். அல்லேலூயா. என் மீது கோபம் கொண்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லிவிட்டு
போகாவிட்டா எனக்கு நான் தேவன்கிட்ட கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் வருகையில. நீ அங்க போய் நின்றுட்டு அவங்க முகஸ்துதி பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் போனேன்னா அங்க எத்தனை ஆத்துமாக்கள் இப்பேற்பட்ட கீழ்ப்படியாம நிலைமையில இருந்தாங்க, நீ ஏன் சொல்லாம என்கிட்ட அவர் கேட்பார். அன்பு ஜனமே, என்னுடைய கடமை அது. மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க. சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், உண்மைதான். அதை பார்க்கலும் முதலாவது கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். பலிகள் இடுவதை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம். என் அன்பு ஜனமே, ஏலியினுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாம போனாங்க. ஆனா ஏலி தேவனுடைய ஊழியக்காரன், ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஒரு கீழ்ப்படியாமை நிலைமை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? அந்த பிள்ளைகளை அடிப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கதை பேசினார். பேசிவிட்டு சொன்ன வார்த்தை, அவங்க பாவத்துக்கு காணிக்கை கொடுத்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், பலி செலுத்தினா கூட மன்னிக்க மாட்டேன், நான் செய்ய நினைக்கிற செய்தே தீர்வேன் என்று சொன்னார். எதனால? கீழ்ப்படியாமை இல்லை, கர்த்தர் மீது ஒரு அன்பு இல்லை, அந்த இடத்துல தேவ பயம் இல்லை. அன்பு ஜனமே, நம்ம யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நான் ஊழியம் செய்யறேன், என்னுடைய பிள்ளை நான் அதற்கே நிலைமையில வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நான் மட்டும் ஊழியம் செஞ்ச பிள்ளை எப்படி வாழ்த்தோன்னு விட்டுட்டா அது ஒரு அழகு கிடையாது. நம்முடைய வழிகள் தேவனுக்கு உண்பதாக எப்படிப்பட்டதாக இருக்குது என்று ஆராய்ந்து அறிந்து கொண்டு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் போது அநேக கேள்விகள் நமக்கு உண்பதாக வைக்கப்படும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு ஒரு கேள்வியை வைப்பாருன்னா என்ன பதில் சொல்வீங்க? நம்ம கொடுக்கப்பட்ட சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவர் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த ஆலயமாக இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தாம வைத்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம உடைகிற ஆடையா இருக்கலாம், நம்ம ஒரு வஸ்திரம் தரிக்கிறதா இருக்கலாம், நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளா இருக்கலாம். அந்த அளவிற்கு பயபக்தி இருக்கும். உங்களை பார்க்கிற ஒருவர் தேவனுடைய சாயலை பார்க்கும்படி இருக்க வேண்டுமே தவிர உங்களை பார்க்கிறவர் உங்களை அழகை ரசிக்கத்தக்கதாக அந்த ஒரு உடை அணிவது இருக்கக்கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா. உண்மையை அன்பு ஜனமே, இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயம். இதை கவர்ந்து இழுக்கத்தக்க கவர்ச்சிகரமான ஒரு பொருள் காட்சி கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தை சரியா பயன்படுத்துங்க. வேதம் சொல்ல தகுதியான வஸ்திரம் இருக்கிறது. வேதத்துல தகுதியான வஸ்திரம். ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லி நம்ம எப்படி இன்னைக்கு வருகின்றோம்? தேசத்துல பல இடங்களுக்கு ஆலயத்துல போகும்போது எனக்கே வேதனையா இருக்கு. பல இடங்கள்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போய் சில வேளை சொல்லலாமா என்று நினைப்பேன். பக்கத்துல போய் அந்த அளவுக்கு வேதனையா இருக்கும். இப்படியுமா வராங்க ஆலயத்துக்கு? ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி. ஆண்டவர் அதை விரும்புறாரா? அந்த ஆலயம் சரியாகி ஆலயத்துல வாசம் பண்ண முடியுமா நான் கேட்கிறேன். உங்க கையில கொடுக்கப்பட்ட பொருட்களை எப்படி பயன்படுத்துனீங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? உங்களுக்கு கொடுத்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்பாரு. என்ன பதில சொல்லுவீங்க? ஒவ்வொரு கேள்வியா கேட்பாரு. கொடுத்த குடும்பத்தை நீ எப்படி நடத்தினாய்? கொடுத்த ஊழியத்தை நீ எப்படி நடத்தினாய்? கொடுத்த தாளத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய்? உன்னை எடுக்கப்பட்ட ஸ்தானத்துல நீ எப்படி நடந்தாய்? எல்லாவற்றுக்கும் கேள்விகள் உண்டு. யாரா இருந்தாலும் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. வேதத்தின்படி நம்ம சரியா இருக்கிறோமான்னு இங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுல நீங்க கைவிடப்பட்டீங்கன்னா வருகையில காணப்பட முடியாது. அன்பு ஜனமே, இந்த சபையினுடைய பேரை கடைசி கால சீயோன் எழுப்புதல் சபை நான் பார்த்தேன். இந்த கடைசி காலத்துக்கு நேராக உங்களை நடத்திட்டு போற ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அங்க கடைசியில காணாமல் போகாமல் இருக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. கடைசி காலத்துல காணப்படணும்னா நம்முடைய வாழ்வின் வழிகள் அதற்கு ஏற்ற பிரகாரமா இருந்தால் மட்டுமே வருகைக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர அசட்டைத்தனமா இருந்து விட்டு கடைசி நேரத்துல சிலவங்க நினைப்பாங்க கடைசி நேரத்துல மனம் திரும்பிடலாம், கடைசி நேரத்துல ஆண்டவர் கிட்ட போய் காலில் விழுந்துடலாம், அவருக்கு உங்களை அரியன் என்று சொல்லிவிடுவா. ஜாக்கிரதை என் அன்பு ஜனமே. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்.